ஹலோ மை டியர் காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா சார். இருக்கும். கருப்பு படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ்ங்கிற படம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா எல்லாருமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இது இருந்த என்ன ஒரு கலர்னு படம்னு கேட்குறீங்களா? சொல்றாங்க. என்ன கலர் இது? அது கருப்பு, இது என்ன கலர்? சரி சொல்லுங்க. டைரக்டர் வெங்கி அத்லூரி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹவ் இஸ் திஸ் ஃபிலிம் சார்? இல்லை, நம்ம டைரக்டர் வச்சு ஒரு 2 படம் வெற்றி படம் கொடுத்துட்டாரு, அதனால் அவர் எடுக்கிற படம் அத்தனையுமே வந்து வெற்றி படமாக இருக்குன்னா நம்ம அப்படி ஒரு கணக்கு போட முடியாது. சூர்யா நடிச்சிருக்கிறாரு, சூர்யா நடிச்சாலே சூப்பரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாதி படம் நல்லாயிருக்கு, மற்ற பாதி படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது எழுந்து உட்காருங்கன்றாரு. அப்படியே தூங்கலான்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்து உட்காருங்க அப்படின்றாரு. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவர் லக்கி பாஸ்கர் படம் கொடுத்தாராச்சே அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான படம் இருக்கும் ஒரு வேளை அப்படின்னு ஒரு வேளை எனக்கு வாத்தி படம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இந்த படம் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்போடு போயிட்டே இருக்கிறதுனால நம்ம தூக்கம் வரும்போது கொஞ்சம் தவிர்த்துக்கிறோம். ஆனால் பாதி படம் பொறுத்த வரைக்கும் நல்ல படமா உண்மையிலே சொல்கிறேன். பாதி படம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவான காட்சிகள் சிலதெல்லாம் இருக்குது. ஒரு 3 கேரக்டரை மையப்படுத்தி சுற்றி வருது. அது வந்து கேட்டால் ஒன்று சூர்யா, இன்னொன்று ராதிகா, இன்னொன்று மமிதா பைஜு. ஸோ இந்த 3மே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஸ்லிப்பாகி விழுந்துடுது. பாதி படத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சரி எப்போ வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம், எப்போ வெளியே போகலான்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா அந்த கதையில் வந்து சொல்லப்படுறது என்ன விஷயம்னா, ஒருத்தர் தன்னுடைய அப்பா வந்து அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணுறாரு. 40 வயசு ஆகிடுச்சு. அம்மாவுடைய வற்புறுத்தல் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா பேரப்பிள்ளையை பார்க்கணும், உனக்கு ஒரு துணை வேணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவர் தேர்ந்தெடுக்கிற ஒரு முடிவு என்னென்னா, வெளிநாட்டில் இருந்து ஒரு வாடகை தாயை வந்து எடுக்கிறாரு. அவருக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து வளர்க்குறாரு. இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு வயோதிக காதல்னு ஒன்று இருக்குது. அதாவது கேட்டால் வயோதிக காதல்னா ஒன் சைடு வந்து கேட்டால் இப்போ முதல் மரியாதை படம், இதுக்கு முன்னாடி வந்து அபூர்வ ராகங்கள், மேஜர் சுந்தரராஜனுக்கும் வந்து அவரோட பாதி வயசு அதாவது மகள் வயசு பொண்ணுக்கும் வந்து லவ். அது முதல் மரியாதையில் சிவாஜிக்கும் ராதாவுக்கும் ஒரு லவ். அப்புறம் விடுகதைன்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான நபருக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும் உள்ள காதல். இது வந்து கடந்த காலத்தில் நிறைய வந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சொல்லப்பட்ட விதம் வந்து ஸ்லிப் ஆகுது. இவரை வந்து 40 வயசு உள்ள ஆள் மாதிரி இல்லை. இதில் என்ன பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணும்ல. கண்டிப்பாக சார். வசனங்களாலும் சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி உனக்கு வந்து 20 வயசு, எனக்கு 40 வயசு. உனக்கு 40 வயசு வந்து இந்த உலகத்தையும் நீங்கள் ரசிக்க வரும்போது எனக்கு அப்போ 60 வயசு ஆகிடும். சரிங்களா? அப்போ உனக்கு வந்து 60 வயசு ஆகும்போது பார்த்தா உன்னை பக்கத்தில் வந்து பார்த்துக்க முடியாமல் நான் இல்லாமல் போயிடுவேன். இதெல்லாம் வந்து வசனங்கள் நல்லாயிருக்கு. ஆனால் நடித்த நடிகர்கள் கூட நடிப்பு தான். ஆனால் காட்சி வந்து சிலது பொருந்தலை. ஏன்னா இவரை நம்ப முடியல. 40 வயசு நபர்ன்றதை நம்ப முடியல. ஏன்னா அந்த இடத்துல டைரக்டருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னா, எப்படிங்க சூர்யா வந்து ஒரு வயசானால காட்ட முடியும்? அவர் வந்து அப்படி தான் காட்டணும். அவர் ஸ்டண்ட்லாம் கொடுக்கணும் அவருக்கு. இப்போ 2 ஸ்டண்ட் அதுக்காக வச்சுருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் 2 சண்டை போடுறாரு. சம்மந்தமே அந்த சண்டை எதுக்குன்னே தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாதி படம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராதிகா செத்த பிறகு தான் அந்த படமே செத்து போகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ராதிகா சாடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்ப கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து மறுபடியும் ஃபாரின் கிளப்பி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் முடிக்க வைக்கிறாரு. மமிதா பைஜு நினச்ச நேரத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே வந்து விலைக்கு வாங்குறது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக காட்டுறாங்க. இந்த படத்துக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஆளாக காட்டுறதுன்னு தெரியல. இல்லை, இந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளோ ரிச்சாக, எதுக்கு இவ்வளோ எல்லாமே ஹைஃபையாக இருக்குது, எல்லாமே சொந்தமாக ஃப்ளைட் இருக்குது எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அவ்வளோ பண்ணுறவர் எது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேபிக்கு அதுக்கு எதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மதருக்கு வந்து அவர் அவ்வளோ தூரம் வராரு. இந்த படத்துல ரவீனா டண்டன் அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க, ஹிந்தி ஆக்ட்ரஸ். ரவீனா டண்டனுக்கும் ஒன்றும் வேலை கிடையாது. அவங்க அப்பாவுக்கு வந்து வப்பாட்டியாக நடிக்கிறாங்கம்மா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வப்பாட்டினா நான் செகண்ட் மதராக, அதான் இவருக்கு வந்து இப்போ சித்தி, யாருக்கு சூர்யாவுக்கு சித்தி. அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல? இல்லை, ஆனால் அவர் சித்தின்னு கூப்பிடல, வாங்க போங்கன்னு தான் பேசுகிறாரு. அதாவது இந்த கேரக்டர்லாம் ஏதோ திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் கேரக்டர். பாதி படம் நல்லாயிருக்கு. எப்பவுமே இந்த லவ்ன்றது வந்து அதை சொல்கிறார் அவர் இந்த படத்தில். அது கூட முழுசாக சொன்ன மாதிரி தெரியல. அறிவுக்கும் மனசுக்கும் ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காதல், காமம் 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கும்
இதயத்துக்கும் மனசுக்கும் வந்து ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. அது காலங்காலமாக நடக்கும். கடைசியில் எது வந்து ஜெயிக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கணிக்க முடியாது. அந்தந்த சூழல் பொறுத்து சில நேரங்களில் பக்குவப்பட்டவங்களாக இருந்தால் அந்த அந்த இடத்துல வந்து அறிவு ஜெயிச்சிடும். பக்குவம் இல்லாதவன்னா மனசு சொல்கிறத கேட்டு ஜெயிலில் போய் படுத்துப்பான். ஓகே. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது எப்பவுமே இது இந்த இந்த ஒரு யுத்தம் காலங்காலமாக நடக்கிறது தான். இந்த காதல் விஷயத்துல சரி, இந்த காமம் விஷயத்துலையும் சரி. இவங்க இந்த படத்தில் வந்து தெளிவாக அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், 40 வயசு ஆகிடுச்சு, உனக்கு 20 வயசு தான் ஆகுது, அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ வந்து ஆக்சிடெண்ட்டாக இவருக்கே தெரியாதாமா, அது அப்படி தான் நான் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் மதர்லாம் யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கடைசியில் சொல்லிடுவாங்களாம், இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு தான், அம்மாவுடைய இது போன் வேணும் போது அவங்க சொல்லிடுவாங்களாம். கடைசியில் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்களாமா. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாசமாக்கிறது இப்படி தான். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மதராக வந்து ஒரு 9 மாதம் வந்து நான் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்குது, எப்படி சொல்கிறானுங்க பாருங்க. ஓகே. எப்படி சமுதாயம் நாசமாக பார்த்தீங்களா? அவங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும். அதுக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் மதராக வந்து ஒரு 9 மாதம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் பெரிய ஃபண்டு வரும், அதை வந்து நான் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. காலேஜ் ஃபீஸ்க்காக நான் வந்து நைட் டியூட்டி செஞ்சேன் ஐடி கம்பெனியில் போயிட்டு, இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை செஞ்சேன், பார்ட் டைமில் இந்த வேலை செஞ்சேன்னு சொன்னேன். அது எப்படி இருக்குது? காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இவங்க வந்து ஸ்டெப் மதர், அதான் இந்த வாடகை தாயாக வந்து இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களாம். இது எப்படி இருக்குது மெசேஜ்? எவ்வளோ எப்படிப்பட்ட மெசேஜ் இது பாருங்கள். சமுதாயம் என்ன ஆகும்? ஓகே. ஆனால் இப்படிலாம் எடுத்தால் தான் படம் ஓடுதுல, ரசிக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்களா ஜென்சி, நீங்கள் ஜென்சி வகைரவா? நீங்கள் ஜென்சி இல்லை சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜென்சி வகைராலாம் அதை தான் விரும்புகிறாங்க. இதெல்லாம் வந்து இப்படிலாம் எடுத்து காட்டும்போது அப்புறம் நிஜத்துலேயே அந்த மாதிரி நடக்கும். நிஜத்தில் நடக்குதுதான் படத்தில் காட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் எங்கேயும் நான் இது வரைக்கும் கேள்விப்படல. இப்படி வந்து எங்கேயுமே நடக்குது கிடையாது. எப்பா போதும்டா விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது கருப்பே அவ்வளோ பரவாயில்ல. கம்பேர் பண்ணும்போது விஸ்வநாதன் சன்ஸ் வந்து கொஞ்சம் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு பைத்தியகாரத்தனமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரசிக்க தோணும். பைத்தியகாரத்தனமா நான் சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடிய அந்த காட்சிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து கற்பனையில் வந்து பார்த்தீங்கன்னா அதீத கற்பனை. அது ஒரு நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அடிப்பாங்களாம், வந்து இவங்க அடிப்பாங்களாம், அவர் அடிப்பாங்களாம், கோர்ட்டா என்னடா அது, நான் அவ்வளோ அசிங்கம் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் பரவாயில்லன்னு தோணுது. இது அதை விட மோசமாகுது. பாதி படம் ஓகே சார், அது பாதி படத்தில் நடித்த நடிகை பரவாயில்ல. இப்போ ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் நல்லா பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ராதிகா சேர்த்த உடனே படமும் சேர்த்துட்டுமா அந்த படத்தில் அப்பயே சங்கு ஊதிடுறாங்க. இது அப்படிதான் இருக்குது படம். இந்த படத்தை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக தான் பார்த்தேன். மமிதா பைஜியோட டான்ஸ்க்காக இல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசா சொல்ல முடியாது. ஆனா பட் ஆவரேஜ் மியூசிக் பரவாயில்ல, பரவாயில்லன்னு சொல்லலாம். மமிதா பைஜி தொடர்ந்து நல்ல என்ன சொல்றது, விஜய் சார் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து இது ஏன்னா அவங்க ஒரு 4-5 படம் பார்த்துருக்கேன் மமிதா பைஜியோட படம். இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பாதி படத்தோட முடிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மீதி பாதி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். படமே கஷ்டமாக இருக்கும்போது இப்போ அவங்க நடிப்பு மட்டும் எப்படி இருக்கும் சார்? இந்த டைட்டில் கார்டு போடும்போது த ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் சாரும் வந்துட்டு சினிமாவில் இல்லை, அஜித் சாரும் விலகிறார் அப்படிங்கும்போது இவரோட கம்பேக் திருப்பி இருக்குங்கிற மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுக்கு யாரோட கம்பேக்கு? சூர்யா சார் இனிமேட்டு அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி கிடையாதுமா. சும்மா ஏதாவது ஒன்று போடணுமேன்றதுக்கு போடாமா அதெல்லாம் சொல்லி. அதனால நீங்கள் வந்து டைம் டு லீட் அவர் போட்டார், அதனால் வந்தார் கிடையாது. நேரங்காலம் நல்லா இருக்குது, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், அவ்வளோதான். இவர் ஒன் போட்டால் என்ன என்னன்னா காமெடி வந்து படத்தில் இல்லை, காமெடி ட்ராக் தனியாக இருக்கணும். வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக வில்லனுக்கான கதையும் இல்லை. ரவீனா டண்டன் மேமோட ரோல் என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லை வந்து அவங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, அந்த பக்கம் நார்த்தில் வந்து அந்த சைடில் வந்து பாலிவுட்டை ரிலீஸ் ஆனால் பார்க்கணும்ல நீங்கள். இங்கே அவங்களுக்கு பதில் இங்கே ஊர்வசியை போட்டால் பார்ப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நார்த்துலேருந்து ஒருத்தர் தேவை. தொடர்ந்து நம்ம சவுத் ஃபிலிம்ஸ்ல கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸோட அந்த இன்ஃபியூஷன் அது வந்து எதுனா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேன் இண்டியா மூவியை தான் நடிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் அப்படி இப்படி வேணும் மூளைக்கு. கன்னடத்துலேருந்து 2 பேரை போடுங்க, அது மாதிரி மூளைக்கு வந்து அப்படி தான் ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றும் வந்து பாதி படம் நல்லா இருக்குமா, பாதி படம் வந்து அது கோட்டை விட்டாங்க. எனக்கு கருப்பு படத்துக்காக ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணி அது வந்துட்டு எந்த அளவுக்கு போச்சுன்னு வந்துட்டு நம்மளால சொல்ல முடியல. அதுக்கப்புறம் விஸ்வநாத்க்கும் ரொம்ப ரொம்ப அவைட்டடா இருந்தாங்க. இது எப்படி இருக்கு? சூர்யா படம் பொறுத்தவரைக்கும் இனிமேல் ஆவரேஜ் ஆக்டர் அவ்வளோதான். அப்போ ஃபீல்ட் அவுட் ஆகுறாரு. ஃபீல்ட் அவுட்டு கேட்டினா இதே மாதிரி படம் நடிச்சாருன்னா ஃபீல்ட் அவுட் வராரு.
இவங்கெல்லாம் வெறும் தமிழ் படத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது ஹிட் ஆச்சு. ஓகே. அப்புறம் இவங்க வந்து பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்புறம் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்லுவுட்டு வந்து டோலிவுட்டு பாலிவுட்டு எல்லா வுட்லேயும் நடிக்கணும்னா இப்போ அவர் பாலிவுட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபிலிமான்னு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம கங்குவா பார்த்தோம் இல்லைம்மா, கவுந்துடுச்சு இல்லை கங்குவா தான். அப்புறம் என்ன ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் வேல்யூக்கு வந்து வீக் ஆகிடுது. நான் பார்த்த வரைக்கும் இதில் கூட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பாதி ஓகே. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இவங்களுக்கு திணறாங்க எப்படி அந்த படத்தை கொண்டு போகிறதுன்னு. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிறைய ஆல்டர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. அது தெரியுது, இந்த காட்சிக்கு இந்த பக்கம் வைக்கிற மாதிரி கட்டினேன். சரி செகண்ட் ஹாஃப்லேயாவது ஏதோ ஒரு பெரிய வில்லனை கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் எதுக்கு இந்த படம் இனிமேல் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு தோணுது நமக்கு. முடிஞ்சிச்சிங்க, அவ்வளோதான். ராதிகா செத்துட்டாங்க, அவ்வளோதானுங்க. ஐயோ வா முடியல. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க. அழகாக ராதிகா செத்தாங்க, டைரியில் எழுதி வச்சுட்டு வந்து செத்துட்டாங்க. இந்த மாதிரி கேட்டால் வந்து நீ என் மகனை பார்த்துக்க, என் பேரனை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. உடனே அவர் பார்த்துட்டு இவர் வந்து அம்மா சொல்கிறத கேட்டு கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஹைப் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பெருசாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ வந்து ரிலீஸ் ஆகிறது முன்னாடினா உங்களுக்கு வந்து டீசரை போட்டு காட்டிடுறாங்க, ஒரு கிளிம்ஸ் மட்டும். அதை வச்சு நீங்கள் ஒரு கற்பனை படிக்கிறீங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் வந்து அந்த இமேஜினேஷன் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. சரி, ஓகே சார். சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.